ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ அடுத்ததாக ஒன் ஆஃப் த உமன் லெஜண்ட் நம்மளுடைய ட்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்லிங் கரியர் ஆரம்பிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா 25 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா ட்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் WWE ரெசல்ட் பண்ண ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 25 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாக்கர் பார்த்தீங்கன்னா இந்த NXT எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஸோ அதாவது எனக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா நான் என்னோட தாய்மொழி இங்கிலீஷ் கிடையாது. ஆனால் நான் என் வாயால் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த WWE சொன்ன ஒரே வார்த்தை பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் பேசியிருக்காங்க. குறிப்பாக அவங்க ஜாப்பனீஸ் ரெஸ்லர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா WWE இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே WWEக்கு வரப்போவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா NXTல இருக்கணும்னு தான் ஆசை. காரணம் என்னன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ராஸ்டில் நினச்சாலும் வந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோ பேச தெரியாதனால அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்ஸ் மத்தியில் இன்ட்ராக்ட் ஆகுதுக்கும் அவங்க இங்கிலீஷாக பேசி கொஞ்சம் நல்லா ஓரளவு ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்க ஏற்றுக்கிற லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா மெயின் ராஸ்டுக்கு வரணும்னு தான் அவங்களோட ஆசை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக ஒரு பம்பர் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதாவது நம்ம WWE 2K25 கேம் இருக்குது தெரியுமா. அதை பிசியில் தான் பார்த்தீங்கன்னா விளையாட முடியும். இப்போதைக்கு நம்மளுக்கு அதில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் ஆக்டிவேஷனுக்காக அதாவது நீங்கள் ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் அந்த கேமை விளையாடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒன் டைம் மட்டும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை கொடுத்தா போதும். 299 ரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 2K25 உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாராவது பிசி வச்சுக்கிட்டு 2K25 கேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உடனே இதை பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுங்கள். 299 ரூபா மட்டும்தான். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்த கூப்பனில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைமுக்கும் நீங்கள் அந்த பிசியில் பார்த்தீங்கன்னா 2K25 கேமை ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா விளையாடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சும்மா ஆல்பர்ட் டெல் ரியோ இருக்கார்ல. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சச்சரவில் பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்காரு. அதாவது இவர் மேலே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. ஒன்லியாக விடுபட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருந்தாருன்னு நினைக்கிறேன். நிறைய ரெஸ்லிங் கம்பெனியில் போய் ஃபைட்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ மீண்டும் ஒரு சச்சரவில் மாட்டியிருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா டைஜானியா அப்படிங்கிற அதாவது மெக்சிகோ அவரோட சொந்த நாடு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ தான். அதில் பார்த்தீங்கன்னா டைஜூனா அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பர்ட் டெல் ரியோவை 180 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான காரணம் அப்படி என்ன சொல்லப்படுதுன்னா இவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சச்சரவு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, ஃபிசிக்கல் சச்சரவு ஏதோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது தப்பாக ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏதோ தோணுது. அந்த டைஜானா அந்த கேஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க. கொஞ்சம் கிளியர் கட்டாக கொஞ்சம் போட்டிங்கன்னா நம்ம சேனலை பார்க்குற ஃபேன்ஸ்களுக்கும் கொஞ்சம் புரியும். இப்போதைக்கு ஆல்பர்ட் டெல் ரியோவை பார்த்தீங்கன்னா 180 நாளைக்கு பார்த்தீங்கன்னா டைஜானா சிட்டியில் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கிளாஸ் இன் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரியாக பார்த்தீங்கன்னா யூரோப்பில் நடத்த போகிறாங்க. அதனால் ரோட் டு கிளாஸ் இன் பாரிஸ் அப்படிங்கிற மாரி அங்கே கொஞ்சம் ஈவெண்ட்டாயும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்மாக் டவுன் ரா எல்லாம் எப்படி நம்ம இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு இது பார்த்த மாதிரி எலிமினேஷன் ஜம்ப் இருக்கும். இப்போ ரோட் டு ரெஸ்ல்மேனியா வரைக்கும் இங்கே யூரோப் டூர் நிறைய ஸ்காட்லாண்ட் அங்கெல்லாம் போயிருக்காங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா டூப்ளினில் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. அடுத்ததாக 23 ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஈவெண்ட் இருக்குது. லைவர் போல் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 24 ஆகஸ்ட் மாதம் நியூ கேசல் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க யூகேல. அடுத்ததாக ஒரு மண்டே நைட் ட்ரா 25 பார்த்தீங்கன்னா பீர்மிங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா யூகேல நடத்துகிறாங்க. அடுத்ததாக டியூஸ்டே ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் வெனஸ்டே 27 ஆகஸ்ட் மாதம் லீட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் தேர்ஸ்டே 20 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஸோ கார்டிஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ 29 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா லயான் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரான்ஸில் நடத்த போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அலெக்சா பிளாஸுக்கு இந்த வருஷம் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்குமா அப்படிங்கிற மாரி ஏகப்பட்டவருக்கு கேள்விக்குறி இருக்கும். ஸோ பட் இப்போதைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளாஸ் பற்றி ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது மேபி பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளாஸுக்கு இந்த ரசல்மேனியா 41 பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால் அலெக்சா பிளாஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பாங்களோ மேட்ச் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ பட் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க அப்டேட் படி ஸோ அலெக்சா பிளாஸுக்கு இந்த ரசல்மேனியா 41 மேட்ச் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தன் தோல்வியை பார்த்தீங்கன்னா தழுவி வரும் ஜெய் உசோ நெருங்கிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ காரணம் என்னென்னா இப்போ WWE நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு அப்டேட் எப்படி தெரியுமா கிடச்சிருக்கு. ஸோ அதாவது ஜெய் உசோவை பற்றி, அதாவது இப்போ ஜெய் உசோ பார்த்தீங்கன்னா WWE ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்களாம்ப்பா. ஸோ அதாவது நேற்று நடந்த ராவில் பார்த்தீங்கன்னா ஜேவ்ஸோ ஒரு சில பாட்சப் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு நினச்சோம். பட் அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் WWE போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 61,000 ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் அப்படியும் டிஸ்லைக் பார்த்தீங்கன்னா 61,000 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்டரலாக இதெல்லாம் நினச்சி ரொம்ப ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டாங்க WWE அஃபிஷியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள் என்ன ப்ரோ, ஸோ டபிள்யூடபிள்யூலும் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ வெறும் 61,000 ஃபேன்ஸுகளுக்காண்டி ஸோ ஜேவ்ஸோ நினச்சி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அதாவது லைவ் ஃபேன்ஸாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 61,000 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ராயல் ரம்பிள் பேப்பேரியரில் ஒரு ஸ்டேடியத்தில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸோ WWE வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டாக ஒரு இதாக ஆகிட்டாங்க. ஸோ வெறுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதாவது இதுக்கெல்லாம் காரணமும் WWE தான். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான். நான் இதுக்கு முன்னே நம்ம அப்டேட் வீடியோலாம் பார்த்துருந்தோம்ல. ஸோ ஜேவ்ஸோட டைம் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பண்ணி பார்த்தீங்கன்னா அவரை ஜெயிக்க வச்சு அவரோட மெர்ச்சன்டைஸு ஹீட் மூவ்மெண்ட் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரசிக்க தான் செஞ்சாங்க ஃபேன்ஸ் எல்லோரும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா டைம் ஜேவ்ஸோ ஆடு டைட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ராயல் ரம்பிள் தான் ஜெயிக்க வச்சாங்க. ஸோ அதுக்கு இருந்தே ஃபேன்ஸ் எல்லாம் கொதி கலங்கி போயிட்டாங்க. ஸோ இந்த லட்சணத்தில் ஜேவ்ஸ் வேறு அதுக்கு தீனி போடுற விதமாக நேற்று நடந்த ஒரு பாட்ச் வேறு பண்ணாரா. ஸோ மொத்தமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன்ஸு. ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குந்தர் விசிஸ் ஜேவ்ஸைக்கும் கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்சனைக்கும் மேட்ச் ப்ரிடிக்ஷன் வேறு போட்டிருந்தேன். ஸோ அதில் ஜேவ்ஸோட வெற்றி வாய்ப்பு 40% மாதிரியும் ஸோ குந்தரோட வெற்றி வாய்ப்பு 60% அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன். ஸோ ஜேவ்ஸ் அதாவது குந்தர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருந்தேன். ஸோ மேபி அதுதான் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி WWE ஒரு பிளானை கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா ட்ரிபிள் ஹெச் காரணம் இல்லாமலாம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ராயல் ரூமில் ஜெயிக்க வச்சிருக்க மாட்டார். ஸோ மேபி அவரோட கருத்துப்படி இந்த ரசல்மேனியாவில் ஸோ கந்தரை தோக்கடிக்கிறதுக்காக கூட ஜேவ்ஸாவை பிளான் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கலாம். பட் மேபி அந்த பிளானை பற்றி நம்ம மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி ஸோ இவ்வளோ டிஸ்லைக் வாங்கினாலையும் ஸோ ஃபேன்ஸ் அதிருப்தியாக இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஸோ ஜேவ்ஸோ அந்த மேட்ச்சில் தோக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு யாதவ் தேசம் உறுதியாகிருக்குன்னு சொல்லலாம். அது ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோல்டுபெர்க்னு நினச்சி நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது கோல்டுபெர்க்கோட ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் எப்போ இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பயங்கர டாக் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ கோல்டுபெர்க் வேறு ஒரு டீஸ் பண்ணியிருந்தார் இந்த வருஷம் சம்மர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டரை. ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன விஷயம் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது நம்ம கோல்டுபெர்க்கோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு ஸோ எந்த பேப்பரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வரல. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் எப்படி சொல்ல ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. ஸோ கண்டிப்பாக ஸோ இன்னையிலேருந்து இந்த டிசம்பர் மாதத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜான்சனா ஹீல்டானாக இருந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற வரேன்னுட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பிக்கை பார்த்தோன்னே. ஸோ ஜான்சனா பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டானாக இருக்கப்போ ஸோ அவருக்கு எந்த வயசில் இருக்கிறவங்க ஃபேன்ஸாக இருக்காங்களோ இல்லையோ அவருக்கு வந்து குழந்தைகள் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். திக்கத்தாட்டா குறிப்பாக வந்து ஒரு 4 வயசுலேருந்து ஒரு 10-12 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வேறு லெவல் அதிகம். ஸோ
குறிப்பாக ஜான்சன் ஆகி ஒரு 50-50% பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஹில்டனாக இருந்து மனுஷன் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா குழந்தையே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாரி அது நீங்கள் புரிஞ்சிருக்கோம். ஸோ அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பாக குழந்தைகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹில்டனாக ஒரு மனுஷன் இருக்காங்கன்னா ஸோ அவனை வந்து சேர் பண்ணுறாங்க, அது வந்து முக்கியம் கிடையாது. ஸோ அவரை வந்து வெறுக்க வைக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்டனாக இருந்து ஸோ அந்த மனுஷன் சாதிக்க வேண்டியது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சனை சாதிச்சிட்டாரு. ஸோ அடுத்ததாக நம்மளோட ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்சன் ஆகிக்கான மேட்சுக்கான ஒரு போஸ்டரை பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக அவர் நம்புறாரு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வரலாற்றை படைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம WWE ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது லாஸ் வேகாஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா நடத்த போகிறாங்களா. ஸோ இப்போதைக்கு அதுக்கு ஒரு மேட்ரு பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஒரு ஆஃபராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெறும் அதாவது ஒரு லிமிட்டட் தான். ஸோ ஜான்சனா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேரத்தை பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 20 பேர்த்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஃப்ரீயாக கிடையாது. ஸோ அதாவது அந்த 20 பேர்த்துக்கும் ஒரு ஆளுக்கோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $25,000 பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 20 மெம்பர் மேபி ஏதோ ஒரு ரிச் பர்சன் பார்த்தீங்கன்னா ஜான்சனா கூட இருந்து ஸோ ஒரு டின்னர் சாப்பிடணும் அப்படின்னா ஸோ ஒரு ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா $25,000 US அமெரிக்க டாலருக்கு ஸோ கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டின்னரை சாப்பிட்றது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜான்சனோட பிளான் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. கன்ஃபார்மாக இப்படி தான் சொல்ல முடியாது, மேபி இருக்கலாம். ஸோ அதாவது மேபி இந்த ரெஸ்ல்மேனியா 41 ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸோ பீட் பண்ணி 17 டைம் சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னது. ஸோ அதுக்கு அடுத்ததாக ஸோ அவரோட டைட்டில் ரெயின் தான் இருக்க போகுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரோட ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல மேபி இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி அவர் டைட்டில் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ இல்லை ஜெயிச்சதுக்கு அப்புறமா கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்மாக் டவுன் தான். ஸோ ஸ்மாக் டவுனில் ராக் அண்ட் ஜான்சனா 2 பேருமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே நான் ஒரு ரூமர் வேறு கொடுத்துருந்தேன். ஸோ மேபி நம்ம ராக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்த்தோட சோலை பார்த்தீங்கன்னா கேட்குறது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ இதனால ராக் அண்ட் ஜான்சனா இவங்களோட டீமில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் அனதர் ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அவர் டைட்டில் ஜெயிச்சா அவரோட டைட்டில் பக்கத்தில் போவார். இல்லைன்னா அவர் டைட்டில் ஜெயிச்சிருந்தாலுமே கூட ஸோ ராக்கோட பவரை யூஸ் பண்ணி ஸோ அவரோட டீமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.